ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இது நம்ம சேனல், நம்ம பேசுவோம். எஸ், ஐபிஎல்லோட ப்ரிவியூஸ் அண்ட் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஐபிஎல் 2026 ஆரம்பிக்க போது இன்னும் கொஞ்ச நாள்ல. அண்ட் எஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டீம் வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மிஸ்டர் சஞ்சீவ் கோயங்கா கோ ஓனர் அவரோட டீம் தான் அது. ஸோ அந்த டீம் இந்த வருஷம் எப்படி பண்ணியிருக்காங்க, அது அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை பத்தி பார்க்க போறோம். நம்ம கூட பாரதி ஜாயின் பண்ணியிருக்காரு. ஹாய் பாரதி, வெல்கம் பேக். ரவி. பாரதி, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இந்த வருஷம் வந்து ஆக்ஷன் எப்படி போச்சு? அவங்களுக்கு பெருசா எதுவும் சேஞ்சஸ் பெருசா இல்ல. ஆல்மோஸ்ட் அந்த பிளேயிங் லெவன் அப்படிதான் இருக்கு. பிக்கஸ்ட் பையா ஜாஷ் இங்கிலீஷை திரும்ப வாங்கியிருந்தாங்க. அவரு வந்துட்டு சரியான ஒரு தில்லாலங்கடின்னு நினைக்கிறேன். உஷாரா பஞ்சாப்ல இருந்து வெளில வந்துட்டு திரும்ப ஆக்ஷன்ல அவர் பேரை போட்டு நிறைய பிரைஸ்ல வந்து இந்த டீமுக்கு வந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி போயிருக்கு. ஸோ பிளேயிங் லெவன் அவங்களுக்கு எப்படி வந்திருக்கு, இந்த வருஷம் அவங்களுக்கு என்ன சான்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். பாரதி, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, கண்டினியூ. அதாவது என்னன்னா, இப்போ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் எல்எஸ்ஜியோட வந்து பேட்டிங் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாவே இருக்குன்னு நம்ம சொல்லலாம். எக்ஸாம்பிள் ஆடன் மார்கம், அவர் இப்போ ரீசெண்டாவே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் T20 வேர்ல்ட் கப்ல கூட. ஸோ அவரோட வந்து மிச்சல் மாஸ் ஒரு மீடியம் ஃபேஸ் ஆல்ரவுண்டரா உள்ள வருவார்னு நினைக்கிறேன். இப்போ பவுலிங் அவர் லாஸ்ட் சீசன் பவுலிங் போட்டாரான்னு எனக்கு ஞாபகம் இல்லை ஆக்சுவலா. ஸோ அவரோட பவுலிங் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் ஓப்பனிங்கில் வந்து மார்கமும் மார்ஷும் ஓப்பன் பண்ணுவாங்க. அண்ட் தென் வந்து ஒன் டவுன் வந்து நிக்கல்ஸ் பூரான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அவர் தான் நல்லா ஆடிட்டு இருக்காரு. பட் நம்ம ஆஃப்லைனில் பேசிட்டு இருந்த மாதிரி ரிஷப் பண்ணிட்டு லாஸ்ட் ஐபிஎல்லோட செகண்ட் ஒன் டவுனில் இறங்கும்போது தான் அவர் வந்து ஒரு 100 கூட அடித்தார். அதனால வந்து அவர் ஒன் டவுனே வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அங்கே ஒன் டவுன் வந்துட்டு தென் நிக்கல்ஸ் பூரான் வந்து செகண்ட் டவுனாக வர வாய்ப்பு இருக்கு. ஸோ ஜாஸ் இங்கிலீஷ் வந்து நெக்ஸ்ட் பிளேசஸ்ல வந்து நிக்கல்ஸ் பூரானுக்கு அப்புறம் ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனாக வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவங்க பேட்டிங் டாப் ஆர்டர்லேருந்து மிடில் வந்து ஓரளவுக்கு நல்ல டீசென்ட் பேட்டிங்னே பார்க்கலாம், நம்ம சொல்லலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸில் வந்து பெருசாக வந்து மேட்ச் வின்னிங் ஆல்ரவுண்டர்ஸ் யாருமே இல்லை. ஆயுஷ் பதோனி, ஷேபாஷ் அகமது வந்து அண்ட் தென் வந்து அப்துல் சமாதியும் இந்த 3 பேர் பார்க்குறோம். அண்ட் தென் வந்து நமக்கு தெரியும் வனிந்து ஹசரங்கா வந்து இப்போ வந்து அவர் இன்ஜூரி இருக்காரு. ஐபிஎல்ல வந்து எந்த மேட்சஸ்லேருந்து அவர் அவைலபிளாக இருப்பார் என்னன்னு தெரியல. ஸோ ஹசரங்கா இல்லைன்னா அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய செட்பேக்னு தான் சொல்லணும். ஸோ இந்த 3ல ஆயுஷ் பத்தோனி டீசெண்டாகவே பேட்டிங் ஆடுவார். ஒரு டவுன் இந்த ஆர்டரில் வந்து ஒரு 5 balls 10 runs ஆர் 12 runs ஆடக்கூடிய எபிலிட்டி நான் பார்க்குறேன். ஸோ அவர்கிட்ட இருந்து நான் பவுலிங்கில் எந்த அளவுக்கு டெலிவர் பண்ணுவாருன்னு நமக்கு தெரியல. ஸோ அது வந்து ஒரு டவுட்ஃபுல்லாகவே நான் பார்க்குறேன். ஆல்சோ வந்து ஷபாஷ் அகமது. ஸோ ஷபாஷ் அகமது வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர். அண்ட் தென் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலிங் பண்ணக்கூடியவர். ஸோ அதே தான். ஸோ பேட்டிங் அண்ட் பவுலிங்னு நான் அவரை ரேட் பண்ணேன்னா ஒரு 50-50 தான். 100க்கு 50 பவுலிங், 100க்கு 50 பேட்டிங் தான் நான் ரேட் பண்ணுவேனே தவிர ஸோ அந்த அளவுக்கு மேட்ச் வின்னிங்கான ஒரு ஆல்ரவுண்டிங் டீமாக நான் பார்க்கல. ஆல்சோ நான் சொன்ன மாதிரி மிச்சல் மார்ஷ் வந்து நமக்கு பவுலிங் போடுவாரான்னு தெரியல. ஸோ அவர் பவுலிங் போட்டார்னாலும் அந்த பவுலிங் வந்து எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குங்கிறது நமக்கு தெரியல. ஸோ மிடில் ஆர்டர் அண்ட் ஆல்ரவுண்டராக பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் வீக்காக தான் இருக்காங்க. அண்ட் தென் பவுலிங்கில் வரும்போது முகமது ஷமி வந்து இன்ஜூரியிலேருந்து வராரு. ஸோ லாஸ்ட்டாக வந்து லீக் மேட்சஸ் லோக்கல் மேட்சஸ் விளையாடி இருக்காரு. இந்தியாவில் வந்து ரஞ்சி டிராஃபி விளையாடி இருக்காரு. அது இல்லாமல் வேற ஏதோ சில டோர்னமெண்ட்ஸ் விளையாடின மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த டோர்னமெண்ட்ஸ்லாம் விளையாடிட்டு வராரு. ஸோ இன்டர்நேஷ்னல் சர்க்கியூட்ல விளையாடல. பட் நம்ம லீகா வந்து இன்டர்நேஷ்னல் லெவல்ல இருக்க லீக் தான். ஸோ இங்க வந்து அவர் எப்படி பழைய மாதிரி டெலிவர் பண்ணுவாரா அப்படிங்கிறது நாம பொறுத்து இருந்து பார்க்கணும். பும்ரா இன்ஜூரியிலேருந்து வந்ததுக்கு அப்புறம் வேற லெவல் பும்ராவா இருக்காரு. 2.0வா இருக்காரு இப்போ. ஸோ நம்ம அதே மாதிரி முகமது ஷமியும் வந்தாருன்னா நமக்கு இந்தியன் பவுலிங் அவர் வந்து எல்எஸ்டிக்கு மட்டும் கிடையாது, நம்ம இந்தியன் டீமுக்கே வந்து அப்கமிங் வேர்ல்டு கப் வந்து ஒரு நல்ல அடிஷனா இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ வந்து அவர் நல்லா பண்ணணும்னே கூட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ முகமது ஷமியோட பவுலிங் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அந்த அளவுக்கு அவர் திரும்ப வந்து அதே மாதிரியே போட்டு தர முடியுமா அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அண்ட் தென் வந்து அவங்களோட பாஸ் பவுலிங் யூனிட்டா வந்து மயங்க் யாதவ். ஸோ அவருமே இன்ஜூரி தான். ஸோ லாஸ்ட் அது இல்லாமல் ரீசெண்டாக வந்து நிறைய கேம் அவர் விளையாடலை. ஸோ அவர் வந்து திரும்பவும் அதே 145 அவர் நியர் 150 கிட்ட அவரால் போட முடியுமாங்கிறத நம்ம பார்க்கணும். பட் நம்ம ப்ரூவ் அண்ட் கமாடிட்டியாக இருக்கிறது வந்து திக்வேஷ் சிங். ஸோ அவர் வந்து லாஸ்ட் சீசன் நல்லாவே டெலிவர் பண்ணியிருந்தார். ஸோ அதையே ஹோப்ஃபுல்லி இந்த தடவை நல்லா பண்ணுவார்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் அதுதான். ஆனால் என்னன்னா வருண் சக்கரவர்த்தி மாதிரி ஒரு பவுலர்ஸே வந்து T20 வேர்ல்டு கப்பில் வந்து ஒன்ஸ் வந்து பிரேக் டவுன் பண்ணதுக்கு அப்புறம் ஈஸியாக ஆடிட்டாங்க லாஸ்ட் 4
மேட்சஸ். ஸோ அதே மாதிரி இவரையுமே வந்து ஒன்ஸ் பிரேக் டவுன் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டா இவர் எந்த மாதிரி கம்பேக் பண்ணுவார், இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவாருங்கிறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். அண்ட் தென் வந்து ஆவேஷ் கான் ரொம்ப நாளா ஐபிஎல்ல ரொம்ப நாளா விளையாடிட்டு இருக்காரு. ஸோ அவருமே வந்து ஓரளவுக்கு டீசென்ட் பர்ஃபார்மரா தான் பார்க்குறேன். பட் மேட்ச் வின்னரான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஸோ இவங்க இப்படி இருக்கும்போது இவங்கலாம் தான் இந்த 11 ஸ்கூல்ல ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர்ஸா நான் பார்க்குறேன். அதை தவிர்த்து ஆண்ட்ரிக் நாக்கியா இருக்காரு. ஸோ அவர் வந்து நல்ல பாஸ் போடுவாரு. பட் எப்படி பார்த்தாலும் 4 ஓவர்ஸ்க்கு 40+ ரன்ஸ் போற ஒரு பவுலரா தான் நான் அவரை பார்க்குறேன். கண்டெயின் பண்ணக்கூடிய ஒரு பவுலரை பார்க்கல. ஈவன் தோ ஹி கேன் டேக் விக்கெட், பட் ரன்னை கண்ட்ரோல் பண்ணி விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பவுலரா நான் பார்க்கல. ஸோ ஒரு நல்ல வேரியேஷன்ஸோட பால் போடக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு பார்க்கும்போது ஆவேஷ் கான் கிட்ட இருந்து சில வேரியேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து இவங்க கிட்ட இருக்க ஓவரால் ஸ்குவாட் அனலைசிஸ் தான் நான் பார்க்குறேன். அதான் பாரதி, எஸ் நீ கரெக்டாக சொன்ன. பேட்டிங் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப டெட்லியாக தெரியும். இந்த டாப் 3 பார்க்கும்போது பயங்கரமாக தான் இருக்கு. பட் அப்படியே வந்துட்டு ஸ்டார்டிங்ல செம்மையா அப்படியே லைட்டாக வர மாதிரி அப்படியே மேலே ஆரம்பிச்சு கீழே ரொம்ப வந்துட்டு பெருசா ஒரு சூப்பர் ஸ்டார் பவுலர்ஸும் கிடையாது ஷம்மியை தவிர. நேமுக்கு தான் அதுவும் ஷம்மியும் நான் சொல்லுவேன். அவர் ஃபுல் ஃபார்ம்ல இருக்காரான்னு எனக்கும் தெரியல. ஏன்னா நம்ம வந்து பும்ரா ஷமி எல்லாம் ஒரே லெவலில் வச்சு பார்த்துருக்கோம் இன்டர்நேஷனல் விளையாடும் போது. பட் ஷமி போன வருஷமும் ஐபிஎல்ல ஹைதராபாத்ல செம்மையா அடி வாங்கினாரு. இந்த வருஷம் எப்படி போடப்படுறாருன்னு பார்க்கணும். அண்ட் அசரங்கா நீ சொன்ன மாதிரி இன்ஜுரி ப்ரோன் தான். அவர் எப்போ வருவாருன்னு தெரியாது. ஷபாஸ் அகமது ஒரு டீசென்ட் பவுலரு, திக்வேஷும் டீசென்ட் நம்பலாம். பட் நம்ம வந்து மற்ற டீமை பார்க்குற மாதிரி ஒரு பூம்ரா எல்சிலூட் ரேஞ்சுக்கு இங்கே வந்துட்டு ஒரு ஸ்டார் பவுலர் கிடையாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். நார்கியாவெல்லாம் வந்து நம்பி கொடுத்தாங்கன்னா ஓகேயா தான் நான் நினைக்கிறேன். ஸோ அப்படியே அந்த பேக்கப்ஸ்லாம் பார்க்கும்போது வருது பேட்டிங்ல பெருசாக வந்து இந்தியன் யங்ஸ்டர்ஸ் தான் எடுத்து வச்சிருக்காங்க. ஹிமத் சிங் ஒரு டெல்லி பிளேயரு, அப்புறம் அக்ஷத் ரகுவன்ஷி அப்படின்னு ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க மத்திய பிரதேஷ்ல இருந்து. அவர் நல்ல டேலண்ட் தான். ரீசெண்டாக செஞ்சுரிலாம் அடிச்சிருக்காரு அவங்க எம்பி லீக்ல. பட் சான்ஸ் கிடைக்குமா பிளேயிங் லெவலில் அப்படின்னு தெரியாது, பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆல்ரவுண்டர்ஸ்ல வந்து நம்ம அர்ஜுன் டெண்டுல்கர் இருக்காரு மும்பைல இருந்து. அப்படியே இங்கே டிரான்ஸ்ஃபர்லாம் பண்ணி வாங்கியிருக்காங்க. பட் பிளேயிங் லெவல்ல ஆடுவாரா அப்படின்னு தெரியாது. புதுமா பிள்ளை அவர் வந்து லாஸ்ட் டைம் அவங்க கிட்ட நிறைய மேட்சஸ் கிடைக்கலங்கிற மாதிரி தான் அவர் சைடுல இருந்து அந்த நியூஸஸ் நமக்கு. மேட்சஸ் வந்து நிறைய கிடைக்கல அப்படின்ற மாதிரி. ஆனால் அவருக்கு மேட்சஸ் கொடுக்குற அளவுக்கு அவரும் டெலிவர் பண்ணல. அது இல்லாமல் இப்போ நடந்த லோக்கல் மேட்சஸ்லுமே கூட ஓவருக்கு 20 ரன் கிட்ட பவுலிங்ல கொடுத்துட்டு தான் இருந்தாரு. ஸோ ஆல்ரவுண்டராக அவர் என்னால் கன்சிடரே பண்ண முடியல. ஒரு நல்ல டீசென்ட் பேட்ஸ்மேனாகவும் கன்சிடர் பண்ண முடியல. ஸோ வந்து அவர் எப்போ டெலிவரி பண்ணுவாருன்னு தெரியல. அவர் டெலிவரி பண்ணால் நம்ம வந்து ஒரு சச்சின் ஃபேனா நாம வந்து சந்தோஷம் பட போகிறோம். அர்ஜுன் டெண்டுல்கர் வந்து ஒரு நல்ல பிளேயரா எல்எஸ்ஜிக்கும் 1 or 2 மேட்சஸ் தனியாக வின் பண்ணி தரக்கூடிய ஒரு பிளேயராகவும் நான் பார்க்கல. கரெக்ட் தான். ஏன்னா பெருசா வந்துட்டு கேம் சேஞ்சிங் பர்ஃபார்மன்ஸ் அவர் எதுவும் நான் ரஞ்சி டிராஃபில கூட பார்த்தேன், எதுவும் கொடுத்தது இல்லை. எக்கனாமிக்கா போட்டிருக்காரே தவிர விக்கெட்டும் எடுத்தது கிடையாது. பேட்டிங்லயும் பெருசா பர்ஃபார்ம் பண்ணல. இதுக்கே கோவாக்குன்னு நினைக்கிறேன் அவர் ஓப்பன்லாம் பண்ண வச்சாங்க ஒரு மேட்ச் 2 மேட்ச். அவர் பெருசா ஒன்றும் பண்ணல. ஓகே, ஒரு கேம் டைமுக்காக இந்த ஒரு டீம்ல எடுத்து வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் அப்படியே விக்கெட் கீப்பர்ஸ்ல வந்துட்டு ஜாஷ் இங்கிலீஷ் நம்ம சொன்ன மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. எதுக்கு அவர் இந்த டீமுக்கு எங்கேயாவது ஃபிட் பண்ண முடியுமா அவரை? அதுதான் சொன்ன மாதிரி நிக்கல்ஸ் பூரான் விக்கெட் கீப்பிங் பண்ண முடியும். ஜாஸ் இங்கிலீஷ் அந்த மேத்யூ பிரிட்ஸ்கியா ஒரு பேரு. பிரிட்ஸ்கி. ஸோ அவங்க 2 பேர் யாராவது ஒருத்தர் விளையாடலாம். எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ஜாஷ் இங்கிலீஷா கூட ட்ரை பண்ணலாம். மிச்சல் மாஸோடைய அவைபிலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. அவர் வந்து ஃபுல் கேம் இருக்காரா இல்லைன்னு தெரியல. ஸோ அப்படி இல்லைன்னா ஜாஸ் இங்கிலீஷும் ஐடன் மார்க்கமும் கூட ஓப்பன் பண்ண வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேம் இதுக்கு இருக்கலாம். இல்லைன்னா நிக்கல்ஸ் புராணம் வந்து அவர் எக்ஸ்டர்னரி ஃபீல்டர்னு நமக்கு தெரியும். ஸோ அவரை ஃபீல்டு பண்ண வச்சுட்டு இவரை கூட வந்து கீப்பிங் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மொத்தமே 4 பெஸ்ட் ஃபாரினர்ஸ் அவங்க கிட்ட இருக்காங்கன்னு யாருன்னு பார்த்தா ஒன்று ஹைடன் மார்க்கம், இன்னொன்று மிச்சல் மாஸ், நிக்கல்ஸ் பூரான், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ் இங்கிலீஷ். ஸோ இந்த 4 பேருமே யூஸ் பண்ணி தான் ஆகணும். பவுலிங்ல கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தான் இருக்காரு, ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர். அது வந்து ஆண்ட்ரிக் நாக்கியா. ஸோ அவர் வந்துமே பிளேயிங் லெவலில் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் இந்தியன் பவுலர்ஸை வச்சுட்டு நல்ல ஸ்ட்ராங் பேட்டிங்கோடவே அவங்க போகலாம். ஏன்னா ரன்ஸ் இருந்தால் தான் இருக்கிற பவுலர்ஸ்க்கு வந்து போட முடியும். ஸோ அதனால வந்து ஜாஸ் இங்கிலீஷ் அந்த மேத்யூ பிரிஸ்கி இவங்க 2 பேர்ல ஒருத்தர் ப்ளே பண்ண வைக்கலாம். பட் இந்த 4 ஃபாரினர்ஸும் இந்த 5 ஃபாரினர்ஸ்ல 3 ஃபாரினர்ஸ் வந்து கம்பல்சரி விளையாடணும். மிச்சல் மாஸ் அவைலபிலிட்டியை பார்த்துட்டு ஜாஸ் இங்கிலீஷா இல்ல ஜாஸ் இங்கிலீஷ் அண்ட் மேத்யூ பிரிஸ்கி 2 பேருமே விளையாடக்கூட வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் யோசிக்கிறேன்.
இந்த டீமுக்கு கேப்டன் ரிஷப் பந்த். அது வந்து நீ எப்படி பாக்குற? ரிஷப் பந்தோட கேப்டன்சி வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸுமே லாஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து சாரி லாஸ்ட் சீசன் நல்லா போல. கேப்டன்சியும் நல்லா போல. அவரோட பேட்டிங்குமே ரொம்பவே பாதிச்சுச்சு. நீ எப்படி பாக்குற? அவர் கண்டினியூ பண்ணலாமா கேப்டன்? கேப்டன்சி இல்ல பாரு, கேப்டன்சி எனக்கு தெரிஞ்சு அவர் கண்டினியூ பண்ணி நீங்க சான்ஸ் தரலாம் ஒரு பக்கம். பட் நீங்க கப்பை லிஃப்ட் பண்ணணும்னா ஒரு டிசிஷன் எடுத்து தான் ஆகணும். ஒரு மிச்சல் மார்ஷே இப்போ ஆஸ்திரேலியாவுடைய ஒயிட் பால் கேப்டன் தான், இல்லை ஒரு மார்க்ரம் இருக்காரு சவுத் ஆப்பிரிக்கா கேப்டனு. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸுக்கு கொடுக்கலாம். நான் பார்த்துருக்கேன். உனக்கு ஒரு சீரியஸ் ஞாபகம் இருந்தால், ஒரு சீசன் 2 சீசன் முன்னாடி ஒரு டூஆர் டே மேட்ச், அதுல வந்து கீப்பரா இவர் தான் நிப்பார் ரிஷப் பண்ணிட்டு. அந்த பவுலர் அந்த பாலை போட்டு ஒரு எட்ஜ் வாங்கியிருக்கோம் பேட்ல. பட் இவருக்கு சவுண்டு கேட்காது. பேட்ஸ்மேன் வந்து சாரி பவுலர் வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாரு. இவர் வந்து 999 சொல்லி விட்டுருவாரு. ஆனா அங்க எட்ஜ் ஆயிருக்கும். இதெல்லாம் அவருக்கு ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் நிறைய வந்து நான் பண்ணியிருக்காரு, பார்த்துருக்கேன் ஆன் ஃபீல்ட்ல. ஸோ கேப்டன்சி நிறைய என்ன கத்துக்க வேண்டியது இருக்கு அவருக்கு. இந்த சீசன் கொடுத்தா நிறைய லேர்ன் பண்ணுவாரு. பட் கப்பு ஜெயிக்கிற கேப்டனான்னு கேட்டா டவுட் தான். சொன்ன மாதிரி மார்க்ரம் இல்லைன்னா மிச்சல் மார்ஸ் கிட்ட கொடுத்துட்டு ஒரு பேட்டிங்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆமா, மார்க்ரம் மிச்சல் மார்ஸ் கூடவே நிக்கில்ஸ் பூரானுமே ஒரு நல்ல கேப்டன்சி ஒரு மெட்டீரியலா தான் நான் பாக்குறேன். நிக்கில்ஸ் பூரானுமே கூட கேப்டன் பண்ணியிருக்காரு. எம்ஐ கேப்டவுன் நினைக்கிறேன். எம்ஐ கேப்டவுனா அது எம்ஐ நியூயார்க்கா தெரியல. ஸோ எம்ஐ அங்க வந்து ஒரு கேப்டன். ஃப்ரான்ச்சைஸில தான் பண்ணியிருக்காரு. ஆமா, ஸோ அங்க கேப்டன் பண்ணியிருக்காரு. எனக்கு கேட்டா ரிஷப் பண்ட் ஆஸ் கேப்டனா இந்தியா டீமுக்கு கூட தேவை. அந்த கேப்டன் ரிஷப் பண்ட் வந்து ரெக்குவயர்மெண்ட் இல்லை. பட் இந்தியா டீமுக்கு வந்து ஒரு ரிஷப் பண்டா ஒரு நல்ல பேட்ஸ்மேனா உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு வேணும்னா அவர் வந்து கேப்டன்சியை விட்டுட்டு 1 டவுன் ஆர் 2nd டவுன்ல அவர் வந்து ஈஸ்வல் ரிஷப் பண்டா வந்து விளையாடினார்னா அட்லீஸ்ட் வந்து ஓடிஐ வேர்ல்டு கப்புக்கு வந்து அவர் வந்து அங்க ஏதாவது சான்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம் பேக்கப் பிளேயரான்னு. பட் ஆல்ரெடி வந்து ஏகப்பட்ட கீப்பர்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க. சஞ்சு சாம்சன், இஷான் கிஷன், ராகுல், கேஎல் ராகுல், இத்தனை கீப்பர்ஸ் இருக்காங்க. அதுல இவர் வந்து எப்படி உள்ள வரப்போறாரு, இவர் எப்படி திடீர்னு அந்த சர்க்கியூட்ல இருந்து வெளியே போனாருன்னு என்னால யோசிக்க முடியல. ஆக்சுவலா தோனி ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இவரை டிஃபால்ட்டா உள்ள எடுத்துட்டு வந்தாங்க உடனே. பட் ஆனா நடுவில் இன்ஜுரியும் வந்தது, கொஞ்சம் சரியாகவும் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணலன்னு. அதுக்கப்புறம் தான் கேஎல் ராகுல் ட்ரை பண்ணி அவர் செம்மையா பண்ணிட்டு இருக்காரு. அதனால கேஎல் ராகுல் செட்டில் ஆயிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு ஓடிஐ வேர்ல்டு கப்ல வர்றது ரொம்ப கஷ்டம் தான் இதுக்கப்புறம். அவரு கேஎல் ராகுல் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஸோ அதுதான். அண்ட் எனக்கு ஒரு காம்பினேஷன் பவுலிங்ல என்னன்னா, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து எனக்கும் பெருசா இம்ப்ரெசிவா தெரியல. ஒருவேளை அந்த மணிமாறன், சித்தார்த், திக்வேஷ் ராத்தி அண்ட் சபாஷ் அஹ்மத் இந்த மாதிரி ஸ்பின் சாக் ஏதாவது அவங்க ட்ரை பண்ணலாமா? ஒரு ஷமி அண்ட் பார்க்கும்போது அதுதான். ஸோ அந்த மாதிரி ஒரு சென்னை இல்ல லக்னோவே பெரிய கிரவுண்டு தான். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து ஸ்பின் சாக் 3 ஸ்பின்னர்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாமா? ஆமா, லாஸ்ட் டைமே வந்து அந்த இக்கானா ஸ்டேடியம்ல வந்து ஸ்லோவா இருந்துச்சு. பிச்சஸ்மே கொஞ்சம் ரொம்ப அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு பவுன்ஸ் இல்லை. ஸோ வந்து அந்த மாதிரி ஸ்லோ பிச்சா இருக்கும்போது இந்த மாதிரி வந்து ஸ்பின்னர்ஸ் அதுவும் வந்து நல்லா ஏர் கொடுத்து ஸ்பேஸை வேரி பண்ற ஸ்பின்னர்ஸ் கிடைச்சாங்கன்னா போடும்போது வந்து ஸ்கோர் பண்ண கஷ்டமா இருக்கும். அதை லாஸ்ட் டைமும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி நேரத்துல திக்வேஷ் சிங்கோ இல்ல வந்து மணிமாறன் சித்தார்த்தும் சரங்கா உள்ள இருந்தாருன்னா அவர் தான் வந்து கோயிங் டு பி இம்பார்ட்டன்ட் ஒன்று. ஸோ அவர் வந்து ஒரு ஃபாரின் பிளேயரா வந்துருவாரு. ஸோ நம்ம மேல பார்த்த அந்த நாள்ல இவரும் உள்ள வந்தாருன்னா வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். பட் அவர் அவைலபிலிட்டியை தான் கொஸ்டின் மார்க். ஸோ இந்த இடத்துல வந்து இவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி பிச்சஸ்ல நல்லா இருப்பாங்க. கண்டிப்பா அசரங்கா வந்தாருன்னா அந்த பிச்சஸ்ல ஒரு நல்ல ஒரு பவுலரா நான் பாக்குறேன். பேட்டரா எனக்கு தெரியல, நல்ல பவுலரா இருப்பாருன்னு எனக்கு தோணுது. ஆமா, அப்படியே தூக்கி போட்டு அப்படியே விக்கெட் எடுப்பாரு. ஏன்னா அந்த மணிமாறன் சித்தார்த்லாம் விராட் கோலி விக்கெட்டே எடுத்திருக்காரு. அதனால அவருக்கு லாங் ரன் கொடுக்க மாட்டாங்க. அவரு அதே மாதிரி இந்த குஜராத் டைட்டன்ஸ்ல வந்து நம்ம இன்னொரு ஸ்பின்னர் இருக்காரு, தமிழ்நாடு ஸ்பின்னர், டக்குன்னு அவருக்கு பேரு வரமாட்டேங்குது. அவங்களுக்குலாம் வந்து லாங் ரன்னே கொடுக்க மாட்டாங்க. 2-3 மேட்ச் கொடுத்துட்டு அப்படியே ஓரம் கட்டிடுறாங்க. அதுதான். ஸோ லாங் ரன் கிடைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் மணிமாறன் சித்தார்த்துக்கு. அட்லீஸ்ட் அவங்க எல்லாரும் வேற டீம்ல இருக்கிறதுனால 1 or 2 மேட்சஸ் அது கிடையாது. சிஎஸ்கேல இருந்தா யோசிச்சுப்பாரு. அதுவும் கரெக்ட் தான். ஜெகதீஷ் எல்லாம் பாவம் வருஷம் தண்ணி கேன் தூக்கிட்டு திரும்ப இப்பதான் வேற டீம் போயிருக்காருன்னு நினைக்கிறேன். எல்எஸ்ஜியோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பார்த்தாச்சு பாரதி. அவங்களோட பிளே ஆஃப் கனவு எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வருஷம். ஹோப்ஃபுல்லா வந்து யாருமே தெரியல. பேட்டிங் நல்லா இருக்கும். ஒரு 180 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த பேட்டிங் கிட்ட. 180 வந்துடும். ஆனா அந்த 180 15 ஓவர்ஸ்ல கொடுக்குற பவுலிங்கை தான் நான் பாக்குறேன். 15 or 18 ஓவர்ஸ்ல அந்த 180 கொடுக்குற பவுலிங்கை தான் நான் பாக்குறேன். எஸ், கரெக்டா தான். நானும் அதான் பாக்குறேன். ஏன்னா ஷமியேவை கூட நம்ப முடியல. இந்த சீசன் எப்படி போட போறாருன்னு ஒரு 2-3 கேம் பார்த்தா தான் தெரியும்.
மற்றபடி ஒரு ஸ்டார் பவுலர்ஸ்னு யாரும் கிடையாது கண்டெயின் பண்ற மாதிரி. பேட்டிங் மட்டும் தான் சொன்ன மாதிரி டீசெண்டா இருக்கு. அதை மட்டுமே வச்சு வின் பண்ணுவாங்களான்னு கேட்டா டவுட் தான். ஸோ நானுமே வந்துட்டு பிளே ஆஃப் எனக்கு தெரிஞ்சு போக மாட்டாங்க. ஒரு 6-7 தான் முடிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். லக்னோவோட பேப்பர் ஆன் பேப்பரே வந்து நல்லாவே இல்லை அவங்க டீமு. ஸோ அவங்க யாராவது ஸ்டெப் அப் பண்ணி நல்லா பண்ணாங்கன்னா, இந்த சீசன் ஃபுல்லாக சூப்பராக பண்ணாங்கன்னா, எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணி அந்த டீம் வின்னிங்க்கு ஒர்க் பண்ணாங்க, ஹெல்ப் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுதான் அந்த ஒரு magic மயங்க் நடக்கும். யாதவ் வந்து திரும்ப அந்த பழைய மயங்க் யாதவா 150 போட்டு ஷமி நல்லா போட்டு அசரங்கா எல்லாம் வச்சு விளையாடி இதெல்லாம் நடந்தாதான் அவங்களுக்கு நல்லா போகும் நான் நினைக்கிறேன். But பார்க்கலாம் பொறுத்திருந்து. சீட்டுக்குள்ளிக்கு பார்த்து 4 சீட் எடுத்து 4மே ஜோக்கரா வரணும்ன்ற நீ. அதான் அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ பார்க்கலாம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அவங்க ஃபைட் எப்படி இருக்குன்னு. ஓகே, ஸோ எஸ், தேங்க்யூ பாரதி, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ கைஸ்.